Hello students, happy morning to one and all, 7th standard students. Today, this week, we are going to read about the geography part, second lesson, landforms. In this lesson, landforms created by the glacial action. Landformsனா என்ன? நிலப்பரப்புகள். எப்படி நிலப்பரப்புகளை பற்றி நம்ம நல்லா கிளேசியல் ஆக்ஷனில் இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். And we also understand about the landforms produced by running water. And we also gain knowledge about the landforms formed by sea waves. Now we are going to see about the introduction. In the earlier class, we have learned that surface of the earth is not the same everywhere. Surface of the earth ஒரே மாதிரியே இருக்காது. The earth has infinite variety of landforms. ஒரு எல்லையற்ற நிலப்பரப்புகளாக இருக்கும். மவுண்டன் ஆகும், பிளாட்டியாகவும், பீடபூமியாகவும், வேலியாகவும். சம் பார்ட்ஸ் ஆஃப் த லித்தோஸ்பியர் மேபி ரக்குட் அண்ட் சம் ஃப்ளாட். ஒரு பார்ட் வந்து ரக்குடாகவும், சம் பார்ட் வந்து ஃப்ளாட்டாகவும் இருக்கும். தீஸ் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆர் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் டூ ப்ரோசஸ். அதுதான் என்னென்னா ரெண்டு ப்ரோசஸாக பிரிஞ்சிருக்கு. அந்த நிலப்பரப்புகள் ரெண்டு வகையாக பிரிஞ்சது பேர் என்ன? ஃபஸ்ட்டு ஒன் எண்டோஜோனிக் ப்ரோசஸ் அண்ட் எக்ஸோஜோனிக் ப்ரோசஸ். எண்டோஜோனிக்னா உள்ள அகத்தில் இருந்த இன்டர்னல் ப்ரோசஸ். It leads to the upliftment and sinking of the earth's surface at several places. Exogenicனா புறவெளி வெளித்தோற்றம். External process as it is the continuous wearing down and rebuilding of the land surface. Gradation தரம். Gradation is the process of leveling of high land through erosion and filling up low land through deposition. Gradation வந்து அந்த ஐலாண்டோட லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதே போல் த்ரூ எரோஷன் மூலிமா ஃபில்லிங் அப் த லோ லேண்ட் டிப்போசிஷனை ஃபில் பண்ணிவிடும். ஓகேவா? லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். த லேண்ட்ஸ்கேப் இஸ் பீயிங் கண்டினியூஸ்லி டன் பை டூ ப்ரோசஸ். ரெண்டு ப்ரோசஸால் அது ஆகப்பட்டது, கண்டினியூஸாக ஆகப்பட்டது லேண்ட் ஃபார்ம்ஸ்னால். ஒன்று வெதரிங், இன்னொன்று வந்து எரோஷன். வெதரிங்னா என்ன? வெதரிங் இஸ் த பிரேக்கிங் அண்ட் ஃபாலிங் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்மால் பீசஸ் ஆஃப் பாறையிலேருந்து உடைக்கப்பட்ட சின்ன சின்ன பீசஸ் தான் வெதரிங் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான். எரோஷன்னா என்ன? எரோஷன் இஸ் த வியரிங் டவுன் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் பை டிஃபரெண்ட் ஏஜென்ட்ஸ் லைக் காற்று மூலியமாக, தண்ணி மூலியமாக, ஐஸ் மூலியமாக, சீ வேவ்ஸ் மூலியமாக வருதுல்ல, அதுதான் எரோஷன். ஓகேவா? த எரோடட் மெட்டீரியல் இஸ் கேரிட் அவே பை வாட்டர். விண்ட் எரோஷன், மண் அரிப்பு சொல்கிறல, அந்த மண்ணை அரித்து அப்படியே கொண்டு வரதில்ல பை வாட்டர், விண்டு மூலியமாக, காற்று மூலியமாக. திஸ் பீங் ஈவென்ச்சுவலி டெபாசிட்டட். This process of erosion and deposition create different landforms on the surface of the earth. இந்த ப்ராசஸ் ஆஃப் எரோஷன் அண்ட் டிப்போஷன் நிறைய நிலப்பரப்புகளில் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தில் நிறைய லேண்ட்ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணணும், நிறைய நிலப்பரப்புகளை க்ரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ரிவர்னால் என்ன? த வாட்டர் ஃப்ளோயிங் ஃப்ரம் இட்ஸ் சோர்ஸ் டு ரிவர் மவுத். அந்த ரிவரோட சோர்ஸஸ் ஆஃப் அந்த முதல்ல அந்த எங்கேருந்து வருதோ, டெபாசிஷன் எங்கேருந்து வருதோ அங்கேருந்து அப்படியே ஒரு துணை ரிவர்லாம் இருக்கும்ல, இந்த பாலாறு, வைகை, பெண்ணார், நார்த் பெண்ணார், சவுத் பெண்ணார் அதெல்லாம் சொல்லலாம். அந்த ரிவர் சுனைங்கிலிருந்து வருது இல்லை, அதுதான் இஸ் அ டிஃபைனிங் கோர்ஸ் இஸ் கால்ட் அ ரிவர். ரிவர்ஸ் ஜெனரலி ஆரிஜினேட் ஃப்ரம் எ மவுண்டன் ஆர் ஹில். மலைகள்லேருந்தும் ஹில்லேருந்தும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ஆரிஜினேட் பண்ணி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகி வருது அப்படின்றாங்க. த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் த ரிவர் இஸ் நோன் அஸ் சோர்ஸ். அது எங்கேருந்து தொடக்கம் இருந்தோ அதுக்கு பேர் தான் சோர்ஸுன்றாங்க. த பிளேஸ் வேர் இட் ஜாயின்ஸ் லேக்ஸு, சி, ஏரியில் கலக்கிறதுக்கு பேர் தான் ரிவர் மவுத். ஓகேவா? இங்கே பாருங்கள், வாட்டர் ஃபால், இங்கெல்லாம் ரிவர் சோர்ஸ். எங்கெங்கெல்லாம் ரிவர் சோர்ஸ் எப்போல்லாம் இருக்குன்னு பார்க்குறதுங்களா? ரிவர் சோர்ஸ், வாட்டர் ஃபால், ட்ரிபியூட்டரி, துணை நதிகளுக்கெல்லாம் போகுது. அப்புறம் ஆக்ஸ்போ லேக்கு, மியாண்டர், ஃப்ளட் பிளெயின், டெல்டா, ரிவர் மவுத், அண்ட் தென் ஓஷனுக்கு போய் சேர்ந்துடுது. அண்ட் தென் த ரன்னிங் வாட்டர் இன் த ரிவர் ரோட்ஸ் த மவுண்டன் ட்ராக் which creates a steep sided valley. இந்த மாதிரி வி ஷேப்டு வேலியாக அப்படியே வந்து தண்ணி கொட்டும். இதுக்கு பேர் தான் வி ஷேப்டு வேலி. ஃபாலிங் ஆஃப் அ ரிவர் ஓவர் எ வெர்டிக்கல் ஸ்டெப் இந்த ரிவர் பெட். வாட்டர் ஃபால் வருதுல்ல, ஒகேனக்கல் வாட்டர் ஃபாலு, அப்புறம் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த ஃபாலிங் ஆஃப் ரிவர் வந்து வெர்டிக்கல் ஸ்டேப்பில் கொட்டுறதுக்கு பேர் தான் வாட்டர் ஃபால். வெர்டிக்கல் ஸ்டேப்பில் அப்படியே கொட்டுது பாரு. குற்றாலம் வாட்டர் ஃபாலில் எப்படி கொட்டும்? அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலாக கொட்டுது இல்லை. இட் இஸ் ஃபார்ம்டு when the soft rocks are removed by erosion. எப்படி இது உருவாகுதுன்னா, சாஃப்ட் ராக்ஸ்லாம் அந்த எரோஷன் மூலயமா போயிடுறதுனால தான் இந்த மாதிரி வெர்டிக்கல் வாட்டர் ஃபால்ஸ் உருவாகுது. எக்ஸாம்பிள் நான் சொன்னல, குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ், ரிவர் சித்தார் இன் தமிழ்நாடு. Plung pool. Plung pool is a hollow feature
at the base of a waterfall which is formed by cavitation. அந்த ஒரு அரிப்பு மூலியமாக தான் இந்த ப்ளங் பூல்ன்றது வாட்டர்ஃபால்ஸ்க்கு பேஸ் மாதிரி உருவாகுது அப்படின்றாங்க. alluvial fan is a deposition of sediment cores occurs at which river enters a plain or the foothills. இது எங்கே alluvial fan deposit ஆகுதுன்னா plain and the foothills. tributaryனா என்ன? a stream or river that flows into joins a main river. stream நதிகள் ஆறுகள்லாம் வந்து மெயின் ரிவரோட ஜாயின் ஆகிறது பேர் தான் ட்ரிபியூட்டரி. டிஸ்ட்ரிபியூட்டரினா எ ஸ்ட்ரீம் வந்து தட் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃப்ளோஸ் அவே ஃப்ரம் ஏ மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து தனியாக பிரான்ச்சில் வந்து போகிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டரி. இப்படி இருக்குன்னா நதி இப்படி இருக்குன்னா இப்படி வருது இல்லை, இந்த மாதிரி வருது தான் டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம இந்தியா மேப்பில் பார்த்தோம்னா அழகாக அந்த யமுனா, கங்கை நதியெல்லாம் துணை நதிகள்லாம் இந்த மாதிரி வரும். அண்ட் தென் கீழே நம்ம சவுத் சைடில் பார்த்தா கூட ரிவர்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்த்தா கூட அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் த வேர்ல்டு ஹையஸ்ட் வாட்டர்ஃபால் இஸ் த ஏஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் வெனிசுலா இன் த சவுத் அமெரிக்கா. த அதர் வாட்டர்ஃபால்ஸ் ஆர் நயாகரா ஃபால்ஸ். நயாகரா ஃபால்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். லொக்கேட்டட் ஆன் த பார்டர் பிட்வீன் கனடா அண்ட் யூஎஸ்ஏ இன் நார்த் அமெரிக்கா அண்ட் விக்டோரியா ஃபால்ஸ் ஆன் த பார்டர் ஆஃப் த ஜாம்பியா அண்ட் ஜிம்பாப்வே இன் ஆஃப்ரிக்கா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், வாட்டர்ஃபால் ரீட்ரீட்ஸ் அப்ரீம், ஹார்ட் ராக்கு, சாஃப்ட் ராக்கு, அண்டர் கட்டிங் ராக்கு. இங்கே ஓவர் ஹேங் கொலாப்சஸ் இருக்குது. ஸ்டீப் கார்ஜ் லைக் வேலிஸ் அண்ட் ப்ளங் பூல் டெவலப்ஸ். ஆஸ் த ரிவர் என்டர்ஸ் த பிளான் இட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஃபார்மிங் லார்ஜ் பெண்ட் இஸ் நோன் ஆஸ் மியூண்டர். ரிவர் வந்து பிளெயின்லேருந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகி டேர்ன் பண்ணி பெண்டு கொடுக்கறதுக்கு பேர் தான். இப்படி ரிவர் இப்படி லைட்டாக இப்படி பெண்டு கொடுக்குதுல, இதுக்கு பேர் தான் மியாண்டர். ஓகேவா? எக்ஸாம்பிள், மியாண்டர் லாங் ரிவர் வெள்ளார் நியர் செத்தியோக் இன் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ஓகேவா? இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிள் மியாண்டருக்கு. டியூ டு கண்டினியூஸ் எரோஷன் deposition along the sides of the meander, the ends of the meander loops come closer. இந்த மாதிரி அந்த கண்டினியூஸ் எரோஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா டெபோசிஷன் அலாங் த சைட்ஸ் ஆஃப் த மியாண்டர் வந்து மியாண்டர் லூப்ஸ் கிட்ட வந்து கிட்டக்க வந்துருமா, ரொம்ப கிட்ட. அதை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கிட்டக்க வந்து இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் த மியாண்டர் லூப்ஸ் கட் ஆஃப் ஃப்ரம் த ரிவர் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எ கட் ஆஃப் லேக் ஆல்சோ கால்ட் அண்ட் ஆக்ஸ்போ லேக். இதுதான் இப்படி வரும். இது வந்து க்ளோஸராக வந்து பார்த்தீங்களா, இதுதான் கம் க்ளோஸர் சொல்கிறாங்களே, இதுக்கு பேர் தான் ஆக்ஸ்போ லேக். இது பாரு, எரோஷன் மேக்ஸ் நெக்ஸ்ட் நேரோ ஆக்கிடுது. டியூரிங் ஃப்ளட் மேக்ஸ் இட் கோஸ் ஸ்ட்ரெயிட். நியூ ஸ்ட்ரெயிட் ரிவர் கோஸ் அப்படியே நைட்டாக வந்துடுச்சு. and then cut off abundant meander or oxbow lake. This is the formation of the oxbow lake. The term meander has been named on the basis of Meander, river of Asia Minor, Turkey, which flows through numerous curves and turns. At times the river overflows its bank. This leads to flooding of the neighboring areas. As the river floods, it deposits layer of the fine soil and other material called sediment. Sedimentனா வண்டல்மண் அப்படின்னு சொல்லுவாங்க. Along its banks. This leads to the formation of a flat fertile flood plain. இது வந்து எங்கே நடக்கும்னா flat fertile ஃப்ளட் பிளெயின் இருக்கிற இடத்துல நடக்கும். செடிமெண்ட்ஸ் அப்படியே வண்டல் மண்லாம் தங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. த raised banks are called leaves. இதுக்கு நிறைய நம்ம ஜாகிரபிக்கல் நேமே இந்த லெசன்லேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் நான் உங்களை 5 டைம்ஸ் எழுத சொல்லுவேன். ஓகேவா? As the river approaches the sea, the speed of the flowing water decreases and the river begins to break up into the number of streams. அந்த ரிவர் அப்ரோச் ஆகுதுல சீல, அப்போ அந்த ஸ்பீடு என்ன ஆகும், ஃப்ளோயிங் வாட்டரோட ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகி அந்த ரிவர் பிகின்ஸ் டு பிரேக்கப் இன்டு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம், நிறைய துணி நதிகளாக ஆறுகளாக ஓடி போய் டிஸ்ட்ரிபியூட்டரோட ஜாயின் பண்ணிடும். ஓகேவா? The velocity of the river becomes so slow that it began to deposit its load. The collection of sediment from all the mouth from delta. Deltas are excellent productive land. Deltasனா காவிரி டெல்டா, கேஞ்சஸ் டெல்டா அண்ட் மிசிசிப்பி டெல்டா. டெல்டானா அந்த நம்ம பீட பூமின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ, மியாண்டர், செடிமெண்ட், அந்த மாதிரி டெல்டா, லேக் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் இருக்குது பார். இங்கே சி ஃபைண்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் ஃபியூ ரிவர் தட் ஃபார்ம் அ டெல்டா வித் ஹெல்ப் ஆஃப் த அட்லஸ் மூலிமா கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிளேசியர்னா பனிப்பாறை. A large body of ice moving slowly down the slope or valley due to gravity மூலியமாக உருவாகிறதுக்கு பேர் தான் பனிப்பாறை.
கிளாசியர் எங்கெங்கே இருக்கும்? மவுண்டனில், வேலி கிளாசியர். இங்கே வந்து 2 வகையாக குரூப் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து காண்டினென்டல் கிளேசியர், இன்னொன்று வந்து மவுண்டன் வேலி கிளேசியர். இந்த காண்டினென்டல் கிளேசியரில் த கிளேசியர் கவரிங் வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் அ காண்டினென்ட். த கிளேசியர் கவரிங் வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் அ காண்டினென்ட் இது திக் ஐஸ் ஷீட்ஸ். நிறைய கண்டங்கள் அப்படியே கவர் பண்ணி வருது தான் காண்டினென்டல் கிளேசியர். அது வந்து எங்கெங்கே அந்த கண்டங்களை அப்படியே கவர் பண்ணிகிட்ருக்குன்னா அண்டார்டிகாவும் கிரீன்லேண்டில் அப்படியே அந்த ஐஸ் ஷீட்ஸால் கவர் பண்ணியிருக்கும். And then mountain or valley glacier is a stream of ice flowing along a valley. It usually follows former river courses and are bounded by steep sides. Steep sides அப்படியே பவுண்ட் பண்ணியிருக்குமா. அப்படியே மலைகளெல்லாம் அந்த ஐஸ் மூலியமாக அப்படியே மூடி இருக்குமா. த ஹிமாலயாஸ் அந்த ஆப்ஸ். ஓகேவா. ஃபார்மேஷன் ஆஃப் சர்க்கியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளேசியர் எக்ஸ்போஸ் சாலிட் ராக்ஸ் ஆஃப் த எர்த். அந்த பாறையிலேருந்து வர பூமியிலேருந்து வர கட்டியான ராக்ஸ் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி லூஸ் மெட்டீரியலாக வரத்துக்கு பேர் தான் ஃபார்மேஷன் ஆஃப் சர்க்கியூ. ஓகேவா. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கியூனா என்ன? வட்டம். இஸ் எ கிளாசிக்கலி சர்க்கிள்னாலும் வரலாம், சர்க்கியூனாவும் வட்டம் தான். இதை வந்து இஸ் எ கிளேசியலி எரோடட் ராக் பேசின். இது வந்து அப்படியே ராக் பாறைகளால் அப்படியே உருவாக்கப்பட்டது. இது ஸ்டீப் சைடு வால் அண்ட் ஸ்டீப் ஹெட் வால். ஸ்டீப் சைடு வால் இருக்கும், ஸ்டீப் ஹெட் வால் சரௌண்டிங் அண்ட் ஆர்ம் சேர் ஷேப்டு டிப்ரெஷன். ஆர்ம் சேர் மாதிரி இருக்குமா. எக்ஸாம்பிள் கோரி ஸ்காட்லாண்ட், யுனைடெட் கிங்டம், கார் ஜெர்மனி. ஷேப்டு டிப்ரெஷன். As the ice melt, they get filled up by the circuit, which water and become beautiful lakes in the mountains called as Stern Lake அப்படின்னு சொல்கிறாங்க. When two adjacent circuits erode towards each other, the previously mounted. இதை பாரு, இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி வரும், ஷேப் வரும். இங்கே நடுவில் ஸ்டீப்பாக வர்றது பேர் தான் அரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சைடட் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. இட்ஸ் எ நேரோ ராக்கி ஸ்டீப் சைடட் ரிட்ஜஸ் கால்ட் அரேட். ஐஸியாக அப்படியே ஃபார்ம் ஆகிருக்கு. ஐஸ் மெல்ட் பண்ணி அப்படியே இந்த ஹிமாலயாஸ்லலாம் இந்த மாதிரி பிக்சர் நம்ம பார்க்கப்படலாம். அந்த யூ ஷேப்டு வேலி எப்படி பாரு, யூ ஷேப்டு வேலி எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பார்க்கலாமா. யூ ஷேப்டு வேலினா செங்குத்து மலைச்சரிவு அப்படின்னு. செங்குத்து ஆரட்னா தான் செங்குத்து மலைச்சரிவு. யூ ஷேப்டு வேலி இஸ் ஃபவுண்ட் பெனித் கிளேசியர்ஸ் விச் இஸ் டிபெண்டன்ட் அண்ட் வைடன்ட் பை த லேட்டரல் அண்ட் வெர்டிக்கல் எரோஷன். லேட்ரலாகவும் வெர்டிக்கலாகவும் எரோஷனாக அப்படியே வைடண்டாக பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். This material carried by the glacier such as rocks, big and small, sand and silt get deposited. These deposit form glacial moraines. இதுதான் என்ன ஃபார்ம் பண்ணால் glacial moraines ஃபார்ம் பண்ணும். விண்ட் காற்றை பற்றி படிக்க போகிறோம். Have you ever visited a desert? இது வந்து சறுக்கு பனிக்கட்டி. மொரைன்னா அப்படியே சறுக்கி போடுமா. சறுக்கு பனிக்கட்டி அண்ட் தென் மண் குவியல்லேருந்து அப்படியே சறுக்கு பனிக்கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். Have you ever visited a desert? Try to collect some picture of sand dunes. இது வந்து எங்கே ராஜஸ்தான் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும், டெசர்ட் சைடெல்லாம் இருக்கும். இதுதான் பேர் சறுக்கு பனிக்கட்டி மண் குவியல்னு சொல்லுவாங்க. இந்த அஜித் படத்தில் கூட ஒன்று வரும் பாருங்கள், அந்த மாதிரி அந்த ஒரே மண்ணெல்லாம் இதுவாக இருக்கும்ல, அதுக்கு பேர் தான். தென் மஷ்ரூம் ராக். மஷ்ரூம் நம்ம சாப்பிட்ருக்கோம். மஷ்ரூம் பாறை பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள். Wind erodes the lower section of the rock more than the upper part. Therefore, such rocks have narrower base and wider top in the shape of a mushroom. Commonly it's called mushroom தான். இதை மஷ்ரூம் ராக்குன்னு காமனாக கூப்பிட்றாங்க. ஓகேவா. An isolated residual hill standing like a pillar which rounded tops are called inselberg. ஐசோலேட்டட் ரெசிடியல் ஹில்லில் பில்லர் மாதிரி ரவுண்டடாக மேலே இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்செல்பர்க். இதை கொடுத்துருக்காங்க பாரு. ஹில் இருக்குது, அதுக்கு மேலே இப்படி ரவுண்டாக இருக்குது டாப்பில், அது கால்டு தான் இது இஸ் கால்ட் ஆஸ் இன்செல்பர்க். மஷ்ரூம் ராக்னா இப்படி இருக்கணும், இன்செல்பர்கு. இங்கே வந்து மொரைன் சறுக்கு பனிக்கட்டி, அப்படிதான் அரட்னா செங்குத்து மலைச்சரிவு. இதெல்லாம் நம்ம மலைகளில் போனால் தான் பார்க்க முடியும். when the wind blows it lifts and transports sand from wind. காற்று அடிக்க என்ன பண்ணும், அது மணல்லாம் கொண்டு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸுக்கு போட ஆரம்பிச்சிடும் காற்று அடிக்க. when it stops blowing the sand falls and get deposited. காற்று நின்ன உடனே என்ன ஆகும், அந்த சாண்டெல்லாம் அப்படியே ஒரு இடத்துல டெபாசிட் ஆகி நின்றுடும். அப்படியே ஹில்லு மாதிரி டெபாசிட் ஆகி நிற்கிது. ஓகேவா. இட் இஸ் லைக் ஏ ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரி நிற்கிது. தீஸ் ஆர் கால்ட் சாண்ட். The crescent shaped sand dunes are called burchens. இது பேர் தான் burchens. crescent shaped அப்படியே ஒரு மாதிரி
இது மாதிரி இருக்குது பாருங்கள், அது பேர் crescent shaped dunes பேர் தான், அந்த மணலுக்கு பேர் தான் பர்ச்சன்ஸ். ஓகேவா? இங்கே பாரு, when the grains of sand are very fine and light. எப்படி இருக்குது பார்த்தியா? இந்த மாதிரி நிறைய சினிமா படங்கள்லாம் இதில் எடுப்பாங்க, ஷூட்டிங் எடுப்பாங்க. when the grains of sand are very fine and லைட்டாக இருக்கும், நல்லா பீச் மணலோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். the wind can carry it over every long time. The wind can carry it over very long distances when such sand is deposited in large areas and it is called as loess. வண்டல் சாம்பல் மண் எல்லோ கலரில் இருக்கும். இது வந்து எங்கே? சைனாவில் தான் இது இருக்குமே. வண்டல் சாம்பல் மண் எல்லோ கலரில் இருக்கும். நார்த்தன் சைனா லோயர்ஸ் இஸ் டெபாசிட்ஸ் ஆர் ப்ராட் ஃப்ரம் கோபி டெசர்ட்டில் இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் சீ வேவ்ஸ், கடல் அலைகள் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? A part of the land adjoining or near the sea is called the sea coast. The boundary of a coast where land meets water is called the coastline. எங்கே நமக்கு அந்த எல்லையோட கோடு முடியுதோ அங்கே வாட்டரும் லேண்டும் மீட் ஆகிற இடத்துக்கு பேர் தான் எல்லை கோடுன்னு சொல்கிறோம். The coastal areas are subject to change due to wave erosion and wave deposition. இந்த coastal land forms கொடுத்துருக்காங்க. The erosion and deposition of the sea waves give rise to coastal landform and then sea cliff. Sea cliff or steep rock faces form. When the sea waves dash against them, sea waves ரெண்டு ஒன்றா மோதிக்குச்சுன்னா sea waves continuously strike at the rocks. பாறை மேலே மோதி தான் வருமே. ஸோ cracks develop. கடலில் உருவாகும் செங்குத்து பாறை. இப்போ கோவளம்லாம் போனீங்கன்னா பாறை வந்து வேவ்ஸ் வந்து அப்படியே அந்த பாறை மேலே அடிச்சு வரும்ல. they become larger and wider. Thus hollow like caves are formed on the rock. They are called as sea waves. sea waves பாருங்கள், இங்கே எப்படி பாரு, கோகை இந்த மாதிரி கோயிலெலாம் இருக்கும். இங்கெல்லாம் அங்கே சிவலிங்கெல்லாம் நிறைய இடத்துல இருக்கும். நிறைய சினிமாலாம் பார்த்திங்கன்னா குகைக்குள்ளெல்லாம் போய் சினிமா எடுப்பாங்க. அங்கே தண்ணி ஓடுது, இங்கே குகை இருக்குது பாருங்க. இதுதான் sea wave. As the cavities of sea waves become higher and the bigger, only the roof of the cave remains, thus forming sea arches. sea arch பாரு, அப்படியே கடலில் அப்படியே நிற்கிது பாரு, ஆர்ச் மாதிரி நிற்கிது பாரு. sea stack and sea arch, கடல் அடுக்கு அண்ட் கடல் வளைவுன்னு சொல்லுவாங்க. கடல் அடுக்கு அண்ட் கடல் வளைவு. Further erosion breaks the roof and only walls were left. These walls are called sea stack and nico. The sea waves deposit sediments of sand and gravel along the shore, forming beaches. Beachesல தான் இது இருக்கும் forming அப்படின்னு சொல்கிறாங்க. Sandbar is an elongated deposition of sand or mud found in the sea almost parallel to the coast. And then now பீச் அந்த சாண்ட்பார். இங்கே பாருங்கள், பீச்சு சாண்ட்பார்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். லகூன் இஸ் எ ஷாலோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் partially or completely separated from the sea. Example, Chilika Lake in Odisha, Pulicat Lake in Tamil Nadu and Vembanand Lake in Kerala are the famous lagoons in India. லகூன்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? The longest beach in the world is the மியாமி பீச் இன் சவுத் ஃப்ளோரிடா. இந்த வேர்ல்டு த லாங்கஸ்ட் பீச் வந்து மியாமி பீச் எங்கே இருக்குன்னா சவுத் ஃப்ளோரிடாவில் இன் யூஎஸ்ஏயில். அந்த செகண்ட் லாங்கஸ்ட் பீச்சு நம்ம சென்னையில் மெரினா பீச். ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் பீச் இந்த வேர்ல்டுலே எது? யூஎஸ்ஏயில் மியாமி பீச்சு. அண்ட் தென் செகண்டு லாங்கஸ்ட் பீச் எதுனா மெரினா பீச் தான். நம்ம அப்படி சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். ஓகேவா? இன் திஸ் லெசன் வாட் வி சீன் நவ் அப்படியே ஒரு ரீகால் பண்ணிவிடுவோமா? நம்ம இந்த லெசனில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? எண்டோஜோனிக் ப்ரோசஸ், எக்ஸோஜோனிக் ப்ரோசஸ், லேண்ட் ஃபார்ம்ஸ்னால் என்ன, ரிவர்னால் என்ன, அப்புறம் வி ஷேப்டு வேலி, ப்ளங் பூல்னால் என்ன, ட்ரிபியூட்டரினா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டரினா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் மியாண்டர்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் ஆக்ஸ்போ லேக் பற்றி படித்தோம். அண்ட் தென் கிளேசியரில் 2 குரூப் இருக்குது, காண்டினென்டல் கிளேசியர் அண்ட் மவுண்டன் கிளேசியர். அண்ட் தென் யூ ஷேப்டு வேலி, அரட்னா என்னன்னு பார்த்தோம், மொரைன்னா என்னன்னு பார்த்தோம், காற்று பற்றி பார்த்தோம். அப்புறம் மஷ்ரூம் ராக், இன்சல்பர்க்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் சீ வேவ்ஸ், கோஸ்டல் லேண்ட்வார்ம், சீ கேவ், சீ கிளிஃப், சீ ஆர்ச், சீ ஸ்டாக் பற்றி பார்த்துட்டு கடைசியில் பீச்சை பற்றி பார்த்து இந்த லெசனை முடிச்சிடும். இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ வில் சென்ட் த 1 words and then question answer. Okay students, thank you, take care, bye.